12 மணிக்கு மீன் ஊத்திட்டு வந்திருக்கேன். 12 மணி அண்ணாநகர் 3ல ஒரு ஏட்டைய எங்களுக்கு சரியான போதையில மறிச்சு பேசுறாரு. உள்ள டிமாண்ட் பண்ணிடுவோம் சொல்லிடுறாரு. பொதுமக்கள் எல்லாரும் பாருங்க, ஹெல்மெட் போடுறாரு. தாளமுத்துனாரு ஸ்டேஷன்ல இருக்காரா? நீங்க தான் என்னன்னு இந்த ஆளை கேட்கணும். வண்டி நம்பரை நோட் பண்ணு. எசையா வந்துருவாரு, நிக்க வேண்டியது எதுக்கு பாருங்க. நான் எப்பவுமே இந்த மீன் கடையை முடிச்சுட்டு நைட்டு 11 மணி 12 மணி 1 மணிக்கு தான் வியாபாரம் முடிச்சு போவோம் சார். எனக்கு ஆஞ்சு பண்ணிருக்கு, சண்டு வச்சிருக்கு. நான் ஒரு போலீஸ்காரனை 15 வயசுலயே கட்டி 2 பிள்ளைய விட்டுட்டு என்னையும் விட்டுட்டு போயிட்டான். போய் அதெல்லாம் நிறைய கேஸ் கொடுத்து அவன் அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன்னு பல இதுல சொல்லி இப்ப கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. நான் அந்த உழைச்சல்ல கடன் நிறைய கடன் இருக்கு. இது உழைச்சாதான் நான் சாப்பிட முடியும். நேத்து நைட்டு அதே போலயே வழக்கம் போலயே ஒரு 11:30 மணி 12 மணி இருக்கும் போகும்போது ஹோட்டல்ல சாப்பிடறதுக்காக போனோம். நான் என் மகா என் பிள்ளைகள் எல்லாரும் சாப்பிட போகும்போது ஒரு போலீஸ்காரர் எல்லாம் நல்லா தண்ணி அடிச்சுட்டு இருந்தாரு. இருந்துகிட்டு என்கிட்ட தகராத வார்த்தையில பேசினாரு. எதுக்கு சார் பேசுறீங்க அப்படின்னு. இப்ப உங்க 4 பேரையும் டிமாண்ட் பண்ணி காட்டுதா, உங்க மேல கேஸ் போடுதா அப்படின்ட்டு உடனே ஒரு போன் எடுத்து பேசினாரு. சரவணா, நான் இதுல உட்கார்ந்து இருக்கேன், நீங்க இப்ப சாப்பிடறதுக்கு நான் இதுல உட்கார்ந்து இதுல இடத்துல பிரச்சனை ஆயிட்டு உடனே வேனை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னோட நீங்க யாருனாலும் கூட்டு வாங்க சார், எனக்கு பயம் கிடையாது. நான் எதுக்கு பயப்படணும், நான் உழைச்சி சாப்பிட்டுட்டு இருக்கேன். நான் இப்ப உனக்கு என்ன செய்யறேன்னு பாருன்னு சொடக்கு போட்டு 1 மணிக்கு பேசினாரு. உங்களால என்ன செய்ய முடியாது செய்யுங்க சார் அப்படின்லாம் பேசினேன். அப்ப நான் இது போலீஸ்காரங்க காவல்துறை தான் எங்க மகளிர் பொம்பளைங்களுக்கு காவல். நைட்டும் பகலும் போறோம் வாரோம். இந்த காவல்துறையே எங்களை அசிங்கமா பேசும்போது அப்ப நாங்க யாருக்கிட்ட போய் சொல்லுவோம் சார்? எங்களுக்கு பாதுகாப்பு யாரு சார் இருக்கா? எங்களை போல பெண்கள் எத்தனையோ இருக்காங்க. இத்தனை பேருக்கும் பாதுகாப்பே நீங்க காவலர் தான். காவல்துறையே இப்படி குடிச்சு போட்டு இப்படி பேசுனாங்கன்னா நாங்க யாருக்கிட்ட போய் சொல்லுவோம்? நீங்களே சொல்லுங்க சார். நீங்க தான் இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லணும். எனக்கு இது என் புருஷனுடைய தூண்டுதலா கூட இருக்கலாம். எனக்கு நைட்ல இருந்து அதான் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. எனக்கு மெண்டல் பிடிச்சிருப்பா, இவன் ஆள் வச்சு எதுவும் செஞ்சிருப்பானோ வச்சிருப்பானோ அப்படிங்கிற ஒரு தூண்டுதல்ல தான் நான் அங்க எஸ்பி ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், சவுத்துல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், 100க்கு போன் போட்டேன். இப்ப வரைக்கும் யாருமே எங்களுக்கு எந்த பதிலும் சொல்லல சார். மகளிருக்கு நீங்க தான் பாதுகாப்பு, நீங்க தான் எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டணும் சார். கோவையில வரையில எங்களுக்கு எந்த ஒரு ஆபத்து இருந்தாலும் நீங்க தான் பொறுப்பு. அந்த ஆளால கூட எனக்கு ஒரு ஆபத்து வரலாம், அதுக்கும் நீங்க தான் சார் பொறுப்பு. இந்த மக்கள் தான் எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பை கொடுக்கணும் சார்.